2 சட்டங்களை எப்படி மோடி சட்டம் போட்டாரோ அதற்கு இணையாக 2 சட்டங்கள் போட்டாங்க. அதன் பிறகு தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டம் என்று ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களில் இருந்த விவசாயம் அடியோடு ஒளிந்து போய் அந்த விவசாயிகள் தங்கள் நிலங்களை இழந்து சென்னைக்கு குடிவேலைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். வெறும் ஜிஎஸ்டி கலெக்ஷன், ஜிஎஸ்டியில மட்டும் பார்த்தோம்னா ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 1 லட்சம் கோடியை தமிழ்நாடு கொடுக்கிறது. தனிநபர் வருமானம் என்று அந்த வருமான வரியில கிட்டத்தட்ட 85,000 கோடி தமிழ்நாட்டிலிருந்து எடுத்து செல்கிறார். இப்படி கொண்டு செல்லக்கூடிய இந்த தொகையை ஆபத்து காலத்தில் கூட இவர்கள் கொடுப்பது கிடையாது. தமிழ்நாட்டை, தமிழர்களை, தமிழ்நாட்டு இயற்கை வளங்களை, வேலை வாய்ப்பை, வணிகத்தை அழிக்கக்கூடிய வேலையைத்தான் மோடி அரசும் செய்து கொண்டிருக்கிறது, திராவிட மாடல் அரசும் செய்து கொண்டிருக்கிறது. 2 பேரும் ஒரே வேலை திட்டம். இன்னும் 10 ஆண்டுகளே, 15 ஆண்டுகளே இந்த தமிழ்நாடாக இருக்குமா என்று சொல்ல முடியாது. நம்முடைய பிள்ளைகள் நிறைய கல்வி கற்றவர்கள் வேலை இல்லாமல் இதே வீதியில் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல காஞ்சிபுரம் மாவட்டத்துல, செங்கல்பட்டு மாவட்டத்துல அந்த மண்ணையே செழிப்பாக்கி கொண்டிருந்த 6 பாலாறு இன்றைக்கு அந்த பாலாத்துல ஒரு சொட்டு தண்ணீரை கூட யாரும் பார்க்க முடியாது. ஒரு சொட்டு தண்ணீர் இருக்காது. நீங்க எப்ப சென்னைக்கு போனாலும் தயவு செய்து பாருங்க, கடலோர கிராமம், அந்த காட்டுப்படி என்ற கடலோர கிராமத்தை அழித்து அங்கே 800 ஏக்கர் கடலுக்குள்ள மணலை கொட்டி கற்களை கொட்டி ஒரு செயற்கை துறைமுகத்தை உருவாக்குவதற்கு அதானி ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறார். என்னதான் நடந்தது? 1990ஆம் ஆண்டு பிப்ரவரி 25ஆம் நாள் சென்னையில பெரியார் திடலில் நடைபெற்ற தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு என்பது தமிழ் இனத்தினுடைய வரலாற்றிலேயே ஒரு திருப்பு முனையான நிகழ்வு. இதனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அடிமையாக இருந்த தமிழ் இனம் தன்னுடைய இறையாண்மை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று, ஜனநாயக வடிவிலே தமிழ் மக்களை ஒன்று திரட்ட வேண்டும் என்று சூழ்நிலைத்த ஒரு மாநாடாகத்தான் அந்த மாநாடு நடந்தது. தமிழ் தாய்க்கு ஒரு புத்துணர்வு ஊட்டி தமிழினம் தன்னை மறுவாக்கு செய்து கொண்டு தமிழ் தேசிய இறையாண்மை மீட்பு என்ற லட்சிய பயணத்தை தொடங்க வேண்டும் என்று தமிழ் மக்களுக்கு அறைகோவல் விடுத்த ஒரு மாநாடாகத்தான் அந்த மாநாடு நடந்தது. அதனால்தான் அந்த மாநாட்டினுடைய தேவையை பற்றி, அந்த மாநாட்டை பற்றி இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு அந்த மாநாடு தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு என்று அடையாளப்படுத்தப்பட்ட அந்த மாநாடு தமிழ் தேசியம் என்ற சொல்லாடலை இன்றைக்கு ஒரு அரசியல் தத்துவமாக தமிழ்நாட்டிலே பேசப்படக்கூடிய சூழ்நிலையில அது கொண்டு வந்திருக்கு. அந்த மாநாட்டிற்கு பிறகு தொடர்ந்து பல்வேறு பணிகள், இயக்கங்கள், போராட்டங்கள் நடத்தி தமிழ் தேசியம் என்ற சொல்லை தமிழ்நாட்டு அரங்கிலே, அரசியல் அரங்கிலே கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கு தமிழ் தேசியம் பற்றி பேசாத ஊடகங்கள் கிடையாது, முற்போக்கு இயக்கங்கள் கிடையாது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை 2021ஆம் ஆண்டு அந்த முதல்வர் வேட்பாளராக அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆங்கில இந்து பத்திரிகையாளர் பற்றி பேட்டி எடுக்கிறாங்க. எடுக்கும்போது தமிழ் தேசியம் என்ற சொல்லாளர் வாழ்ந்தவர்கள் இது பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. அவனே எங்களுக்கு அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்துலாம் கிடையாது அப்படின்னு ஒரு பதில் சொல்லி அவர் போறாரு, கடந்து போறாரு. ஆனா அவரே பதில் சொல்ல வேண்டிய அளவிற்கு தமிழ் தேசியம் என்ற சொல்லாக தமிழ்நாட்டிலே அரசியல் அரங்கிலே வளர்ந்து வரக்கூடிய ஒரு சொல்லாளர் இன்றைக்கு மக்கள் தானாக தமிழ் தேசிய அரசியல் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியல் ஏன் மக்கள் வரணும் என்றால், இன்றைக்கு மிக மிக கொடுமையான ஒரு ஒடுக்குமுறையை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து முனைகளிலும் மிகப்பெரிய அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து முனைகளும் அழிவு நடந்து கொண்டிருக்கிறது. நாம் வாழக்கூடிய இந்த நிலம் என்பது இதே போல தமிழ்நாடாக இருக்குமா என்று தெரியாது. இன்னும் 10 ஆண்டுகளே, 15 ஆண்டுகளே இந்த தமிழ்நாடாக இருக்குமா என்று சொல்ல முடியாது. நம்முடைய பிள்ளைகள் நிறைய கல்வி கற்றவர்கள் வேலை இல்லாமல் இதே வீதியில் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்கிருந்தோ வந்திருக்கக்கூடிய இந்திக்காரர்களும் வடநாட்டுக்காரர்களும் தமிழ்நாட்டிலே ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே வணிகம் செய்த இனம் தமிழகம் என்று பெருமை பேசுகிறோம். ஆனால் சொந்த ஊரிலே நாம் வணிகம் செய்ய முடியாது. சொந்த நாட்டிலே, நம்முடைய ஊரிலே நாம் வணிகம் செய்ய முடியாது, தொழில் செய்ய முடியாது. வெளியேறியாக வேண்டும் என்ற நெருக்கடி.
நம்முடைய இயற்கை வளங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை. நம்முடைய கனிம வளங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை. யார் யாரும் எடுத்து செல்கிறார், யார் யாரும் தேடி செல்கிறார். இந்த வளங்கள் தான் நமக்கு மிஞ்சுமா எஞ்சுமா என்று கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏதோ இன்னைக்கு எல்லாம் நம்மளால சந்தோஷமா வாழ்ந்துட்டு நினைக்கிறோம். இந்த வாழ்க்கை என்பது ஓராண்டோ 2 ஆண்டோ 3 ஆண்டோ அது கடந்து போச்சுன்னா தமிழ்நாட்டில் தமிழர்கள் மிகப்பெரிய அழிவை சந்திக்க போகிறோம். நாங்க நெல் விளைவிக்கிறோம், கரும்பு விளைவிக்கிறோம், நம்ம ஊர்ல தான் விளைவிக்கிறோம். இந்த விலைக்கு இந்த விளைவிக்கக்கூடிய இந்த பொருளுக்கு டெல்லிக்காரன் இந்திக்காரன் விலை நிர்ணயம் செய்யலாம். நம்ம ஊர்ல நாம் விளைவித்த நெல்லுக்கு கரும்புக்கு யார் விலை நிர்ணயம் செய்வது? டெல்லிக்காரன் இந்திக்காரன் டெல்லியில உட்கார்ந்து கொண்டு அவன் விலை நிர்ணயம் செய்யலாம். நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. அவன் சொல்றதான் விலை. ஒரு ஏக்கருக்கு நமக்கு நெல் விவசாயம் பண்றோம் அப்படின்னா குறைந்தபட்சமாக ஒரு ஏக்கருக்கு 35,000 செலவு பண்றோம். 35,000 செலவு பண்றோம். ஆனா அந்த நெல்லுக்கு அவன் என்ன விலை கொடுக்கலாம்? அதிகபட்சம் நமக்கு என்ன 20,000 கிடைக்கும். ஏன்னா அதான் அரசு நிர்ணயிக்கக்கூடிய விலை. எப்படி? அதுதான் இந்தியக்காரன் நம்மளுடைய விலை நிர்ணய முறை. நம்முடைய வேளாண் முறையை பத்தியும் தெரியாது, இங்க இருக்கக்கூடிய பருவநிலை பத்தி தெரியாது, எந்த மாதிரியான பாசனம் அதெல்லாம் தெரியாது. ஆனால் அவன் விலை நிர்ணயம் செய்கிறான். இங்க இருக்கக்கூடிய நெல்லுக்கு, கரும்புக்கு, வாழைக்கு இந்தியக்காரன் விலை நிர்ணயம் செய்து கொண்டிருக்கிறான். நம்முடைய வரியை நாம் எவ்வளவு கட்ட வேண்டும் என்று டெல்லியில் இருக்கக்கூடியவர்கள் விலை நிர்ணயம் செய்கிறார்கள். ஜிஎஸ்டி வரி கட்டிட்டு எந்த பொருள் வாங்கினாலும் நம்ம ஒரு உணவகத்துல போய் உணவுனாலோ இல்ல ஏதோ ஒரு கடைக்கு போனாலோ நாம கட்டாயமான ஜிஎஸ்டி வரியை செஞ்சு கொடுக்கிறோம்ல. யாருக்கு போகிறது? இந்திக்காரனுக்கு, டெல்லிக்காரனுக்கு போய் கொண்டிருக்கிறது. நாம் வருமானம் எழுதினா அந்த வருமானத்திற்கும் வரி கட்டுகிறோம். யாருக்கு? டெல்லிக்காரனுக்கு, இந்திக்காரனுக்கு. ஒரு நிறுவனம் நடத்தினால் கம்பெனி டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ் கட்டி கொண்டிருக்கிறோம். யாருக்கு? டெல்லிக்காரனுக்கு, இந்திக்காரனுக்கு. இப்படி எல்லா வகையிலும் வரி வருமானம் என்ற பெயரில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய வரி வருமானங்கள் எல்லாம் கொடுத்து தின்று கொண்டிருக்கிறது டெல்லி அரசு. எவ்வளவு ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி தமிழ்நாட்டிலிருந்து மட்டுமே போய் கொண்டிருக்கிறது. வெறும் ஜிஎஸ்டி கலெக்ஷன், ஜிஎஸ்டியில மட்டும் பார்த்தோம்னா ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 1 லட்சம் கோடியை தமிழ்நாடு கொடுக்கிறது. தனிநபர் வருமானம் என்று அந்த வருமான வரியில கிட்டத்தட்ட 85,000 கோடி தமிழ்நாட்டிலிருந்து எடுத்து செல்கிறார். இப்படி கொண்டு செல்லக்கூடிய இந்த தொகையை ஆபத்து காலத்தில் கூட இவர்கள் கொடுப்பது கிடையாது. ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனை, ஒரு தூத்துக்குடியில ஒரு பெரிய வெள்ளம், சென்னையில ஒரு பெரிய வெள்ளம், மிகப்பெரிய ஆபத்து. நாங்க போய் பார்த்துட்டு வந்த பகுதிகள்லாம் போயிட்டு சுயதொழிப்பு பணிகள்லாம் பார்க்கிறோம். பெரிய அளவில் அழிவு. தண்ணி தாமரை தண்ணி தண்ணீர் பொங்கி வீடுகள்லாம் அப்படியே இடிஞ்சு அங்கங்க இடிஞ்சு கிடக்கு. நாங்க போன ஒரு 10 பேர் போனோம் அப்படின்னா அதில் 5 தெருக்கள்ல வீடு இடிஞ்சு கிடக்கு. அவங்களுக்குலாம் வீடு யார் கட்டி கொடுக்க போறாங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு தண்ணி உள்ள வந்துச்சு. பெரிய மழை, கிட்டத்தட்ட ஒரு குறுகிய காலத்துல மிகப்பெரிய அளவுல மழை பெய்திருக்கு. அந்த மாதிரியான நிலைமையில நாம இருக்கிற இந்திய அரசு இப்படி ஒரு பெரிய அழிவை நாம் சந்தித்திருக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்கிறது என்று கொடுத்தால் நீங்க நாம என்ன வரி கொடுத்தோமோ அதுல ஒரு சிறு பகுதி கூட வரவில்லை. அந்த காசு எங்கே போகிறது? இந்திக்காரர்களுக்கு, அவருடைய இந்திய மாநிலங்களுக்கு, பீகாருக்கு, சத்தீஸ்கருக்கு, உத்தரப்பிரதேசத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. இங்க எடுத்து அங்க கொடுத்துருக்கோம். இது இங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு அடிக்கிறாங்க, இதே மாதிரியான கொள்ளைகளை இங்க இருக்கக்கூடிய கர்நாடகத்திலே அடிக்கிறான், மகாராஷ்டிரத்திலே அடிக்கிறான். ஆனா அவர்கள் தான் என்னன்னா எப்படியா இருந்தாலும் நம்முடைய மத்திய அரசு போகிறது என்று அதுல இருக்கிறவங்க கருதி கொண்டிருக்கிறார். அவங்க இந்திக்காரங்க இருக்காங்க பாருங்க, பீகார்ல அவனுக்கும் ஜிஎஸ்டி போகுது. அவனுக்கும் ஜிஎஸ்டி வருவதுல தனிநபர் வருமானம்லாம் எங்க போகுது? டெல்லிக்கு தான் போகுது. அவன் போது அவன் டெல்லிக்காரன் நம்ம காசை எடுப்பாங்க அவன் கருதவில்லை. அவன் என்ன நினைக்கிறான்? நம்முடைய மத்திய அரசு நம்மிடம் இருக்கக்கூடிய வரி பணத்தை வாங்கி நமக்கு தான் செய்யறான்னு நினைக்கிறான். ஏன்னா அவனுடைய சொந்த அரசு டெல்லி அரசு அவன் தன்னுடைய சொந்த இனத்தின் அரசாக கருதுகிறார்கள் டெல்லிக்காரன். ஆனா நம்மை பொறுத்தவரை பீகார்காரனாக இருக்கட்டும், டெல்லிக்காரனாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், கர்நாடகத்துக்காரனாக இருக்கட்டும், எல்லாருமே அயலாம். தமிழ்நாட்டுக்கு சிறிது தொடர்பில்லாதவர். நம்முடைய வரி பணத்தை, நம்முடைய இயற்கை வளங்களை கொள்ளையிட்டுக் கொண்டு போகும். நீங்க 2 நாளைக்கு முன்னால அறப்போர் இயக்கம் என்ற ஒரு அமைப்பு ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. திருநெல்வேலி மாவட்டத்துல, அந்த திருநெல்வேலி மாவட்டம்னாலே நம்ம எல்லாருக்கும் என்ன நினைவுக்கு வரும்? அங்க இருக்கக்கூடிய அருவிகள், அங்க இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை, குற்றாலம், இப்படிதான் நினைக்கிறோம். அப்படியான ஒரு பசுமையான மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம். அந்த திருநெல்வேலி மாவட்டத்துல 54 கல் குவாரிகளை இயங்கிக் கொண்டிருக்கின்றனர்.
அந்த 54 கல்குவாரிகள்ல 53 கல்குவாரிகள்ல முறைகேடுகள் நடந்திருக்கு. என்ன முறைகேடு? 30 மீட்டர் கனமீட்டர் அளவுல நீங்க கல்குவாரி கழுவை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அரசு அனுமதி கொடுக்குது அப்படின்னா இவன் எவ்வளவு எடுத்திருக்கிறான்? 300 மீட்டர் வரைக்கும் எடுத்திருக்கான். எவ்வளவு? ஒரு 700 கோடி அளவு காசு. 700 கோடி அளவிற்கு நல்ல கடின வளங்களை வெட்டி எடுத்திருக்கிறார்கள். செய்திருப்பவர்கள் யார்? திமுக ஆட்கள், திமுக பிரமுகர்கள். இத ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடித்து விட்டு இது என்னங்க எப்படி நடந்துட்டு இருக்குது? 700 கோடி அளவுல எப்படி ஒரு கொலை நடந்து கொண்டிருக்கிறது, கனிம வளங்கள் பறிமுதல் கொண்டிருக்கிறது சொல்லிட்டு ஒரு அதிகாரி ஆய்வுக்கு உத்தரவு போடுறார். சென்னையில இருந்து போடுறார். இது என்ன விசாரிக்கின்றார். விஷ்ணு ஐஏஎஸ் என்ற அதிகாரி அதை பத்தி ஆய்வறிக்கை தயார் செய்து ஆமாம் முறைகேடுகள் நடந்திருப்பது உண்மைன்னு சொல்லிட்டு அதிகாரிகளுக்கு ஃபைன் போடுறார். மாவட்ட ஆட்சியர், திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அந்த அதிகாரி கிட்ட, அந்த பிரமுகர்கள் கிட்ட இந்த இதை நீங்க பெனால்டி கட்டுங்க அப்படின்றார். எவ்வளவு பெனால்டி? 295 கோடி. எவ்வளவு? 295 கோடி. திடீர் காட்சிகள் மாறுது. சென்னையில இருந்து யார் அந்த கல்குவாரி முறைகளை பற்றி விசாரிக்க சொன்னாரோ அந்த அதிகாரி இடமாற்றம் செய்யப்படுகிறார். அதை போய் விசாரிச்சாரு பாருங்க, விஷ்ணு ஐஏஎஸ், அவர் இடமாற்றம் செய்யப்படுகிறார். மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் செய்யப்படுகிறார். புதுசா ஒரு மாவட்ட ஆட்சியர் 295 கோடியா நீங்க கட்ட வேணாம், ஒரு 27 கோடி கட்டினா போதுன்றார். எப்படி நடக்கிறது? திமுக பிரமுகர்கள் நேரடியாக இயற்கை வள கொள்ளையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று அரசாங்க தரப்பில் அதிகாரிகள் சொன்னதே நடக்கிறது. இது திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்தது மட்டும். இது இல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டத்தில், இது இல்லாமல் காஞ்சிபுரத்தில் செங்கல்பட்டு நடக்கக்கூடிய மணல் கொள்ளை, கரூரில் திருச்சியில் நடக்கக்கூடிய மணல் கொள்ளை, காவிரி நடுவே நடக்கக்கூடிய மணல் கொள்ளை, கன்னியாகுமரியில் அங்க இருக்கக்கூடிய பல மலைகள் காணாம போயிடுச்சு. பல மலைகள் அன்றைக்கு கன்னியாகுமரியில் மட்டும் என்ன நடக்குது அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் இந்த மணல் அங்க வரக்கூடிய அந்த கல்லு கோரைய வெட்டி எடுத்துட்டு போறாங்கல்ல, அதை மக்கள் பார்த்து போயிட்டு போறாங்கன்றதுக்காக என்ன பண்றான், அந்த லாரிகளை எல்லாம் இரவு நேரத்துல வேகமா இயக்கிட்டான், கண்ணுன்னு தெரியாம. அதுல அடிபட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெருவு போயிட்டு ஒவ்வொரு சாலையும் பாத்தீங்கன்னா அந்த கல்குவாரி லாரி மோதி அவ்வளவு பேர் செஞ்சுட்டு இருக்கான். யாரும் கண்டுகொள்வதற்கு எந்த கட்சியும் கிடையாது. இதை எதிர்த்து போராடுவதற்கான அமைப்புகளுக்கு கிடையாது. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கொண்டுதான் இந்த கனிம வளங்களை பற்றி எல்லாம் கொலை செய்திருக்கலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப 700 கோடி ரூபாய் திமுக அரசு, திமுக பிரமுகர்கள் ஊழல் செய்துவிட்டார்கள் என்று செய்தி நாளாட்சி ஆதாரங்களோட அவர்கள் அந்த அறப்போர் இயக்கத்தினர் லஞ்ச ஒழிப்புத்துறை புகார் கொடுத்திருக்காங்க. சும்மா அவங்க யூடியூப்ல பேசிட்டு போகல, செய்தியாளருக்கு பேசிட்டு போற ஆதாரங்களோடு இந்த அதிகாரிகள் எல்லாம் இந்த கனிம வள கொள்ளையை எதிர்த்து பேசி நடவடிக்கை எடுக்க சொல்லி 295 கோடி அவர்கள் பெனால்டி தண்டத்தொகை கட்ட சொல்லியும் கூட இவர்கள் அதை மிக குறைவாக கட்டுங்கன்னு சொல்லி புதிதாக அந்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவு போடுறாங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கிறது என்று ஆதாரங்களோடு அந்த அறப்போர் இயக்கத்தினர் அவங்க லஞ்ச ஒழிப்புத்துறை புகார் கொடுத்திருக்காங்க. திமுகவை எதிர்ப்பதே தான் தன்னுடைய வாழ்நாள் லட்சியம் என்று பேசக்கூடிய அதிமுகவினர் இந்த ஊழலை பற்றி இந்த நிமிடம் வரை வாய் திறக்கவில்லை. இந்த நிமிடம் வரை பேசலாம். ஏன்? இவர்களும் கூட்டுக்கொள்ளையர். திமுகவும் அதிமுகவும் திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டு கனிம வளங்களை, தமிழ்நாட்டு இயற்கை வளங்களை அழிப்பதில் 1ஆம் நம்பர் அயோக்கியர்கள் பிராடுகள் எல்லா ஊர்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு ரெண்டு ஊர் கிடையாது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற போதுதான் திருநெல்வேலியில் நடந்த அந்த கல்குவாரி கொள்ளை செல்லும். அது இல்லாம பல்வேறு ஊர்கள் அத செந்தில் பாலாஜி நீங்க இருக்காரு, அமைச்சர் திரையில இருந்தாரு, அமைச்சர் விலகிட்டார். அவர் யாரு? அதிமுக ஆட்சி காலத்துல மணல் கொள்ளையடித்து இயற்கை வளத்தை கொள்ளையடித்து அதன் காரணமாக பொருளீட்டி சம்பாதித்த ஒரு அயோக்கியத்தனமான பிராடு. அவனை கொண்டு திமுக வேட்பாளராக்கி அவங்க குடும்பத்தினருக்கு பாதுகாப்பாளராக்கி அமைச்சராக்கி கொண்டு இன்னைக்கு அவர் கையில் கவனமாக பிடிபட்டிருக்கிறார். அவர் திமுகவிலே அதிமுகவிலே என்ன செய்து கொண்டிருந்தார்? இயற்கை வளத்தை தான் கொள்ளையடித்துக் கொண்டிருந்தார். எப்படிப்பட்ட இயற்கை வள கொள்ளையர்கள் தான் திமுகவும் அதிமுகவும் பாதுகாக்கக்கூடிய பிரமுகராக இருக்கிறார்கள். அப்படின்னா இந்த இயற்கை வளங்கள் மீது இந்த திராவிட கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய பார்வையை பாருங்கள். எப்படி இவர்களுக்கு இந்த பார்வை இருக்கிறது? இந்த மண்ணை பற்றிய சிந்தனை எப்படி இருக்கிறது? இந்த மணலை பற்றி, இயற்கையை பற்றி, கனிம வளங்களை பற்றி
கல்வாரின்னு சொல்லிட்டு எல்லா மலையும் உடைச்சிட்டா, மலையிலையும் உடைச்சிட்டா, மழை எப்படி வரும்? கன்னியாகுமரி மாவட்டத்துல மழை நல்லா பெய்யும். ஆனா இனிமே மழை பதிவு குறைவாக பெய்யும். ஏன்? மலைகளெல்லாம் உடைச்சிட்டாங்க. பெரிய பெரிய மலைகளை அடித்து உடைத்து ஒண்ணுகளாமாக்கி அந்த கல்லெல்லாம் எங்க போயிட்டு இருக்கு? கேரளாவில் இருக்கக்கூடிய விழிஞ்சம் துறைமுகம், அங்க இருக்கக்கூடிய இடதுசாரிகள் அரசு, சிபிஎம் கட்சி அரசு அங்கே அதானிக்கு ஒரு துறைமுகத்தை கட்டி கொடுக்கணும்னு சொன்ன உடனே அந்த துறைமுகத்துக்காக கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை வளங்களை மலைகளை வந்து உடைச்சி நொறுக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறார். சிபிஎம் கட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது? சிபிஎம் கட்சி கேட்கணும்ல, ஏண்டா நீங்க அதானிய எங்க ஊர் மலையில எப்படி உடைக்கிறாங்க, அந்த போராட்ட களத்துல முதன்மையாக வந்து நிக்கிறவங்கள எங்களுக்காக தெரியல. அப்ப இந்த கட்சிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த மண்ணை மக்களை பாதுகாக்க வேண்டிய இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அங்க யார் போராடி கொண்டிருப்பது பார்த்தா மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தன்னெழுச்சியாக அந்தந்த பகுதி மக்கள் ஒரு கல்வாரி லாரி போச்சுன்னா அந்த லாரியை மறிச்சு நின்று போராடலாம். எங்களுடைய இயற்கை வளங்களை கொண்டு போவாதீங்கன்னு போராடுறாங்க. அங்கங்க வழக்குகள் பதிவாகுது அந்த மக்கள். இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. கன்னியாகுமரி நடக்குது. ஒரு 2 மாதத்துக்கு முன்னால மதுரைக்கு பக்கத்துல வந்து கிரானைட் குவாரி, அந்த கிரானைட் குவாரி வந்து கிட்டத்தட்ட 250 ஏக்கர். அன்றைக்கு அதிமுக ஆட்சி காலத்துல அதிமுக பிரமுகர்கள் பல பேர் சம்பந்தப்பட்டு, அதுவும் இல்லாம திமுக மகன் அழகிரி, அதுல முக்கியமான பிரதமர் அந்த கலைஞருடைய மகன் அழகிரியோட சம்பந்தப்பட்டு, இப்படியெல்லாம் பல பேர் சம்பந்தப்பட்டு அதுல மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்குதுன்னு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் அந்த கவர்னர் குவாரியுடைய முறைகேடுகள் எல்லாம் வெளியே கொண்டு வந்த பிறகு ஒட்டுமொத்தமாக அந்த கிரானைட் குவாரிகள் மதுரையில மூடப்பட்டிருக்கின்றன. இன்னைக்கு கிரானைட் குவாரி கிடையாது. ஆனால் அந்த கிரானைட் குவாரியை திறக்க வேண்டும் என்று இப்போது திமுக அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப போன மாதம் என்ன பண்றாங்க? மதுரையில இதெல்லாம் திறக்கலாமான்னு சொல்லிட்டு கருத்து கேட்பு கூட்டம் வைக்கிறாங்க. அந்த ஊர்ல செல்வராஜன் ஒரு சமூக ஆர்வலர், இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடத்தக்கூடாதுங்க, மூட வேண்டும் என்றுதான் மக்கள் போராடினோம், அதன்படி மூடப்பட்டிருக்கிறது, ஏன் திரும்ப முயற்சி பண்ணீங்கன்னு கேட்டதுனால அவர் காவல்துறை அறைக்கு விசாரணை பண்றதுக்கு கிரிமினல் போல டிஆர்பிசி 40ல அவர் செல்வராஜ் நீங்க வாங்க வந்து ஏன் இதெல்லாம் ஏன் பண்றீங்க, என்ன பண்ணிட்டாரு அவரு? ஏங்க இந்த கிரானைட் குவாரியை நீங்க திறக்கிறீங்கன்னு கேள்வி கேட்டுட்டார். சாதாரண மனிதர், எந்த கட்சி இயக்கங்கள்ல இல்லாத ஒரு சமூக ஆர்வலர் ஏன் இந்த கிரானைட் குவாரியை திறந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தொலை உண்டுகிறீர்கள் என்று அவர் கேள்வி எழுப்பினதான் மட்டும் காவல்துறை, மதுரை மாவட்ட காவல்துறை அவரை அனுப்பி அவரை போயிட்டு விசாரணை பண்ணுது. அதுக்கப்புறம் மிகப்பெரிய போராட்டமாக எழுந்த பிறகுதான் அவர்கள் அந்த கருத்து கேட்பு கூட்டத்தை ரத்து செய்திருக்கிறார்கள். ஒருவேளை அந்த போராட்டம் நடக்கலன்னா அந்த கிரானைட் குவாரியை திரும்ப திறந்திருப்பாங்க. யாரு போராடியது? மக்கள், பெரிய பெரிய கட்சிகள் கிடையாது. இன்னைக்கும் போராடிட்டு இருக்கிறது மக்கள், சாதாரண மக்கள். அதுபோல தமிழ்நாட்டிலே எல்லா மாவட்டங்களிலும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நாம எதோ சும்மா நல்லா இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்தையும் நீங்க எடுத்து பாருங்க, போராட்டம் நடந்து கொண்டே இருக்குது. சென்னையில 800ல அந்த மக்கள் இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடத்தில் கூட போராட்ட காலத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய அந்த வட சென்னையில மிகப்பெரிய அளவில் தொழிற்சாலைகளை கொண்டு வந்து விட்டார்கள். அந்த தொழிற்சாலையில் வெளியிடக்கூடிய அபாயகரமான வாயினால போன மாதம் பெரிய அளவில் மக்கள் மயங்கி ரோட்ல விழுந்தாங்க. பெரிய அளவில் மயங்கி ரோட்ல விழுந்துட்டாங்க. கண்ணு எரிச்சல். அதன் பிறகு கொண்டு போய் மருத்துவமனையில போய் சேர்த்துதான் அந்த மக்கள் வீடு திருப்பி இருக்காங்க. அந்த ஆலையை, கோரமண்டல் ஆலையை மூடு என்ற போராட்டம் இதோ இந்த நிமிடம் வரை 1 மாத காலத்தை தொடர்ந்தும் அந்த மக்கள் இரவு பகலாக ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். 800 அந்த பகுதிகளுடைய மீனவர்கள், பலவேற்காடு மீனவர்கள், அவர்கள் அந்த வடசென்னை அனல் மின் நிலையத்தை எதிர்த்து போராடுறாங்க. ஏன்? அந்த அனல் மின் நிலையம் அவர்கள் நேரடியாக அந்த சாம்பல் கழிவுகளை போய் அந்த கொத்தத்தலை ஆற்றில் போய் கொட்டிட்டு இருக்கிறோம். சாம்பல் கழிவுகளை கொட்ட என்ன ஆகுதுங்க, கடல்ல போய் சேர வேண்டிய ஆறு தண்ணி ஊருக்குள்ள வந்து ஒவ்வொரு வெள்ளத்தின் போதும் வட சென்னை அந்த பகுதி முழுக்கவே வெள்ளத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் சென்னையில் ஒரு பெரிய மழை வந்தால் முதலில் மிக கடுமையாக பாதிக்கக்கூடிய இடமாக வட சென்னை பகுதி இருக்கிறது. ஏன்? அந்த பகுதி முழுக்க அந்த ஆறு கடல்ல போய் கலக்க வேண்டிய இடத்துல பெரிய பெரிய மணல் மேடுகளை போல அந்த சாம்பல் மேடுகள் இருக்கு. காமராஜ் எல்லாம் நேரில் போய் பார்த்து வந்தார். பெரிய அளவில் அதை விளம்பரப்படுத்தினாங்க, பாருங்க போறாங்க இதெல்லாம் பாருங்க அப்படின்னு. அதன் பிறகு போய் பார்த்து வந்ததோட சரி அமைதியா இருக்காரு. போராட்டம் நடத்தல, ஒரு செய்தியாளர் சந்திப்பு கூட நடத்தி இந்த வட சென்னை அனல் மின் நிலையத்தை மூடுங்கள், இது ஆபத்தானது என்று சொல்லவில்லை. அந்த அளவுக்கு தான் அவர் இருக்காரு. அதுக்கு பக்கத்திலேயே காட்டுப்பள்ளி என்ற ஒரு இடம் இருக்கு, ஒரு கிராமம், கடலோர கிராமம். அந்த காட்டுப்பள்ளி என்ற கடலோர கிராமத்தை அழித்து அங்கே 800
ஏக்கர் கடலுக்குள்ள மணலை கொட்டி கற்களை கொட்டி ஒரு செயற்கை துறைமுகத்தை உருவாக்குவதற்கு அதானி ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறார். அதானி இருக்காரு, அதானி மோடியோட நண்பர். அவர் வர தமிழ்நாட்டுக்கு எதுக்கு? இந்த காட்டுப்பள்ளியில ஒரு துறைமுகத்தை கொண்டு வருவதற்காக. ஒருவேளை அந்த துறைமுகம் அங்கு அமைக்கப்பட்டால் அவர்கள் கடல் நீரின் போக்கை மாற்றி அவர்கள் பெரிய அழிவை இந்த வடசென்னை பகுதிக்கு கொண்டு வருவார். தென்சென்னை பகுதி ஏற்கனவே அழிஞ்சிட்டு இருக்கு. ஏன் தென்சென்னை அழிஞ்சிட்டு சொன்னா அங்க இருக்கக்கூடிய பல சதுப்பு நில காடுகள் மிகப்பெரிய அளவில் ஆக்கிரமிக்கப்பட்டுதான் சென்னையினுடைய ஐடி நிறுவனங்கள் அங்கே இருக்கின்றன. இன்னைக்கு நீங்க சென்னையில போனீங்கன்னா பள்ளிக்கரணை என்ற பகுதிக்கு தயவு செய்து போய் பாருங்க. பெரிய ஏரி இருக்கும், சதுப்பு நில காடு இருக்கும், நடுவுல பறவைகள் இருக்கும், அதற்கு பின்னால குப்பை மேடு மிகப்பெரிய அளவுல இருக்கும், அதற்கு பின்னால வானளாவிய அளவுல ஐடி நிறுவனத்தினுடைய கம்பெனிகள், கட்டணங்கள், அப்பார்ட்மெண்ட்டுகள் இருக்கும். எப்படி இதெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டதுன்னா இதே திமுக அதிமுக அரசுகள் தான் இதெல்லாம் அழித்து இந்த ஏரிகளை அழித்து நாசப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அவரிடம் தாரை மாற்றுவதன் காரணமாக அந்த தென்சென்னை மக்களும் வெள்ளத்திலே ஒவ்வொரு ஆண்டும் வந்து கொண்டிருக்கிறார். அது போல காஞ்சிபுரம் மாவட்டத்துல, செங்கல்பட்டு மாவட்டத்துல அந்த மண்ணையே செழிப்பாக்கி கொண்டிருந்த 6 பாலாறு இன்றைக்கு அந்த பாலாத்துல ஒரு சொட்டு தண்ணீரை கூட யாரும் பார்க்க முடியாது. ஒரு சொட்டு தண்ணீர் இருக்காது. நீங்க எப்ப சென்னைக்கு போனாலும் தயவு செய்து பாருங்க, செங்கல்பட்டு கிட்ட ஒரு பாலம், பெரிய பாலம் 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய அந்த பாலம் போவோம். அந்த பாலத்துல மழை தண்ணி மட்டும்தான் அப்பப்ப தேங்கி நிற்கும். அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய கழிவு தண்ணீர் தேங்கி நிற்கும். இன்றைக்கு கூட செய்தி என்ன, மாலை செய்தி என்ன, ஆம்பூர்ல பாலாற்றில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள், அங்க இருக்கக்கூடிய தோல் நிறுவனங்கள் கழிவு தண்ணீரை கொண்டு வந்து அந்த பாலாற்றில் இருக்கக்கூடிய ஆற்று தண்ணீர்ல கலந்ததுனால அங்கங்க பெரிய அளவில் மீன்கள் செத்து மிதந்து கொண்டிருக்கின்றன, துர்நாற்றம் வீசுகின்றன என்று செய்தியில தொலைக்காட்சியில காட்டிட்டு இருக்கோம். இது நம்ம ஊர்ல செய்தி. ஆனால் ஆந்திராவில் என்ன செய்தி தெரியுங்களா? பாலாத்திலே 26வது தடுப்பணைக்கு அங்க இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் தடுப்பணைக்கு அடிக்கல் நாட்ட போறார். இன்னொரு 2 நாள் 26வது தடுப்பணை. அந்த பாலாறு என்பது அந்த ஊர்ல வெறும் 22 கிலோமீட்டர் தான் வருது. வெறும் 22 கிலோமீட்டர் ஆந்திராவுல அந்த பாலாறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுல அந்த ஆந்திர அரசு 26வது தடுப்பணை கட்ட போறாங்க. கடைசி தடுப்பணைய அங்க இதுல கட்டினாங்க, வேற ஒரு இடத்துல, அந்த ஆம்பூர் பக்கத்துல ஒரு இடத்துல கட்டினாங்க. நாமெல்லாம் போய் எதிர்த்து போராட்டம் நடத்தினோம். அந்த போராட்டத்துக்கு 1 வாரம் கழித்து அந்த பகுதியினுடைய விவசாயி சீனு என்பவர் கடைசியாக அந்த இடத்துல அந்த தடுப்பணை கட்டப்பட்ட பிறகு தண்ணீர் வராமல் அவருடைய வயல் வாடிக்கொண்டிருந்த போது அந்த தண்ணீர்ல போய் கீழே விழுந்து அந்த தண்ணீரை முக்கி இறந்து போனாங்க, தற்கொலை செய்து கொண்டார். சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. தமிழ்நாட்டு விவசாயி ஆந்திர தமிழ்நாட்டு எல்லையிலே அவர்களுடைய அந்த கடைசி தடுப்பணையில தற்கொலை செய்து கொண்டே இருந்தார். வெறும் செய்தியாகத்தான் ஊடகங்களே வந்தது. 2 நாள் பேசப்பட்டது, அவ்வளவுதான். இன்றைக்கு அந்த பாலாற்று தண்ணீர் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரவில்லை. அப்படி ஒரு சொட்டு தண்ணீர் கூட வராம இருக்கு பாருங்க. அந்த பாலாத்துல 26வது தடுப்பணை. பாலாத்துல தடுப்பணை கட்டக்கூடாது, அணை கட்டக்கூடாது, கட்டுவதாக இருந்தால் தமிழ்நாடு அரசின் ஒப்புதல் இல்லாமல் கட்டக்கூடாது என்று எவ்வளவு ஒப்பந்தங்கள், எவ்வளவு தீர்ப்புகள் இருக்கு. 1892ஆம் ஆண்டு மைசூர் ஒப்பந்தத்திலிருந்து இருக்கிறது. காவிரி ஒப்பந்தம் 1924 இருக்கிறது. இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பிலும் இருக்கிறது. கீழ் பாசன மாவட்டம் கீழே யார் எடுக்கிறானோ அவருடைய ஒப்புதல் இல்லாமல் அந்த மாநிலம் தமிழ்நாடோ, புதுச்சேரியோ, கேரளாவோ அவருடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த ஆற்றிலும் நீ தடுப்பணையோ அணையோ கட்டக்கூடாது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்கு, பேப்பர்ல இருக்கு, எடுத்து பார்த்தா படிக்கலாம். ஆனால் நடைமுறையில என்ன இருக்கிறது? சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை மீறினால் ஒவ்வொரு அணைகளும் கட்டப்படுகின்றன. பாலாறு தண்ணீர் வராததன் காரணமாகத்தான் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களில இருந்த விவசாயம் அடியோடு ஒளிந்து போய் அந்த விவசாயிகள் தங்கள் நிலங்களை இழந்து சென்னைக்கு குடிவேலைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். சென்னையில மக்கள் இருக்கிறாங்க, சாதாரணமா தெருவில் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, எந்த ஊரு? நாங்க காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்கோம், நாங்க செங்கல்பட்டுல இருந்து வந்திருக்கோம், திருவண்ணாமலையில இருந்து வந்திருக்கோம், விவசாயம் கிடையாது, இங்க ஏதாவது அத்துக்கூலிக்கு வந்திருக்கோம்னு சொல்லியிருப்பாங்க. அப்படித்தான் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருந்து விவசாயம் போயிட்டு போய் சொந்த ஊர்ல வணிகம் செய்ய முடியாமல், வேலை கிடைக்காமல் அவரவர் சென்னைக்கோ, கோயம்புத்தூருக்கோ, திருப்பூருக்கோ, மதுரைக்கோ சென்று கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய அகதி முகாம்களை போல இந்த நகரங்கள் காட்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்.
சென்னையெல்லாம் வளர்ந்து போயிடுச்சு, திருச்சி வளர்ந்துருச்சு, மதுரை வளர்ந்துருச்சு, கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் வளர்ந்துருச்சு அப்படின்னு படம் காட்டுவாங்க. ஆனால் அந்த நகரங்களுக்கு போய் தயவு செய்து மக்கள் வாழக்கூடிய இடங்களை பாருங்கள். வேலைக்கு போறாங்கல்ல, அவங்களுடைய குடியிருப்புகளை பாருங்கள். அங்க போனா எப்படி இருக்கிறாங்க நம்ம மக்கள்? அகதிகளை போல் அண்டி கிடக்கிறார்கள். அப்படி அகதிகளை போல தமிழ் மக்கள் அண்டி கிடக்கிறாங்க. அவனுக்கு கூட இன்றைக்கு வேலை கிடையாதுதான் மிகப்பெரிய ஆபத்து. இப்படி போறாங்க, சென்னைக்கோ திருப்பூருக்கோ போறாங்க பாருங்க, அந்த சென்னைக்கு திருப்பூருக்கு போகக்கூடிய அந்த கூலி வேலை கூட இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழர்களுக்கு கிடையாது. ஏன்? இந்திக்காரர்கள் வந்து விட்டார். எல்லா பணியாளர்களுக்கும் எல்லா வேலைகளுக்கும் இன்றைக்கு பண்ருட்டியில முந்திரி கொட்டை ஒழிக்கிறதுல இந்திக்காரன் வந்துட்டான். இதெல்லாம் இந்தியா சென்னையில திருப்பூர்ல தான் கிடையாது. ஆபத்து நம்மை நோக்கி நம்முடைய வீடுகளுக்குள்ள தெருக்களுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. ஏதோ இங்க கடவுள் நல்லா நாம வச்சிருக்கோம், நாம குழந்தை சாமி நினைக்காதீங்க. இன்னும் 10 ஆண்டுகள்ல இந்த ஊர்ல ஒரு மார்வாடி வருவான், இந்த பெரிய சூப்பர் மார்க்கெட் ஒண்ணு திறந்தானா நீங்க எல்லா கடையும் மூடி வெளியே போக வேண்டியதான். ஒரே சூப்பர் மார்க்கெட் போட்டா முடிஞ்சிருவங்க கடை. லூலு மால்னு பெருசா பேசுறாங்கல்ல, லூலு மால் யாரவன்? ஒரு மலையாளி வெளிநாட்டுல மிகப்பெரிய முதலீடு செய்து ஒரு மிகப்பெரிய வணிக நிறுவனத்தை பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கொண்டு வந்து வரான். அவன் உள்ள வந்தா என்ன ஆகும்? நம்ம சிறு வணிகர்கள் இங்க போய் கடையில வாங்க மாட்டான், ஊர்ல போய் வாங்குவோம். ஒரு ஊர்ல சென்னையில அது சக்சஸ் ஆச்சு, நல்லா வெற்றிகரமா ஓடுச்சு அப்படின்னா எல்லா நகரங்களுக்கும் வரும், விருதாச்சலத்துக்கு வரும். இந்த ஊர்ல நம்ம மளிகை அண்ணாச்சி கிட்ட பொருள் வாங்க நம்மால எங்க போவான்? விருதாச்சலத்துக்கு போய் லூலு மால்ல வாங்குவான். நம்ம அண்ணாச்சி கடையை மூடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த லூலு மாலுக்கு யாரு உள்ள வாங்கன்னு அழைப்பு கொடுக்கறது யாரு? மோடியா? மோடி அவருடைய மாநிலங்களை வைக்கிறாரு. தமிழ்நாட்டுக்குள்ள யார் வைக்கிறது? மு.க. ஸ்டாலின். மோடி எந்த முதலாளியை கூட்டுக்கொண்டு ஊர் சுத்துகிறாரோ அதே அம்பானியை, அதே லூலு மால் முதலியை கூட்டுக்கொண்டு திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டுக்குள்ளேயும் அவர்களை ஆக்கிரமிப்பதற்கு, தமிழர் வணிகத்தை அளிப்பதற்கு, வேலை வாய்ப்பை அளிப்பதற்கு கூட்டிக் கொண்டு வருவதால் நீங்கள் 2 பேரும் செய்து என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? 2 பேரும் என்ன செய்றீங்க? தமிழ்நாட்டை, தமிழர்களை, தமிழ்நாட்டு இயற்கை வளங்களை, வேலை வாய்ப்பை, வணிகத்தை அளிக்கக்கூடிய வேலையைத்தான் மோடி அரசும் செய்து கொண்டிருக்கிறது, திராவிட மாடல் அரசும் செய்து கொண்டிருக்கிறது. 2 பேரும் ஒரே வேலை திட்டம். 2 நாளைக்கு முன்னால மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்கிறார். டெல்லியில விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி போராடி கொண்டிருக்கக்கூடிய பஞ்சாப் விவசாயிகளுக்கு எதிராக கடுமையான அடக்குமுறையை மோடி அரசு கட்டமைத்து விட்டிருக்கிறது. அவங்க விவசாயிகள் போராட பாருங்க, டெல்லியை நோக்கி வீதிகள்ல அந்த சாலைகள்ல பெரிய அளவுல முழுமை போடுறது, ஆணி வைக்கிறது, தடுப்புகள் ஏற்படுத்துறது, ரோட்டை உடைக்கிறது, இதெல்லாம் காலித்தனத்தையும் எல்லாம் அயோக்கியத்தனத்தையும் டெல்லியில மோடி அரசினுடைய காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது. எதற்காக? டெல்லிக்குள்ள விவசாயிகள் வந்துடக்கூடாது, போராடக்கூடாது. அதற்காக யார் விவசாயிகள்? அந்த பஞ்சாப்ல, ஹரியானால இருக்கக்கூடிய சாதாரண விவசாயிகள், நெல் வச்சிருக்கிறவங்க, நெல் விளைவிக்கக்கூடிய, கோதுமை விளைவிக்கக்கூடிய விவசாயிகள். அவங்க என்னன்னா, நம்ம ஊர்ல நாம எல்லாம் விவசாயத்துக்கு வந்து எல்லாருமே ஒவ்வொரு வீட்லயும் ஒரு 2 வீலர் இருக்கும். எல்லாரும் நம்ம ஒவ்வொரு வீட்லயும் பார்த்தோம்னா சைக்கிள் இருக்கும். அது போல டிராக்டர் இல்லாத விவசாயம் கிடையாது அந்த மாநிலங்களை பொறுத்த வரைக்கும். அதனால அவன் வந்தாலே டிராக்டர்ல 10 பேர் கூட்டிட்டு தான் வருவான். ஒரு விவசாயி வரான்னு வரும்போதே டிராக்டர்ல 10 பேர் கூட்டிட்டு தான் வருவான். தனியா அவர் விவசாயி நம்ம ஊர்ல இருக்காரு பாருங்க, 1 ஏக்கர் 2 ஏக்கர் விவசாயி, அந்த மாதிரிலாம் அந்த ஊர்ல கிடையாது. பெரிய நிலவுடைமை கொண்டவர்கள் தான் அந்த பகுதியில் அதிகம். அதனால அவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு டிராக்டர், அவன் 10,000 டிராக்டர் நோக்கி சென்னையை டெல்லியை நோக்கி வரும்போது விரண்டு போகிறது மோடி அரசு. எனவே தடைகளை ஏற்படுத்தி நீங்க வரக்கூடாது என்று தடுத்துக் கொண்டிருக்கும். அந்த அடக்குமுறை ஸ்டாலின் கண்டிக்கிறாராம். சரி, கண்டிச்சுட்டு நீங்க என்ன பண்ணீங்க? அதற்கு அடுத்த நாள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேல்மா பகுதியில் இருக்கக்கூடிய சிப்காட் பகுதியில ஒரு சிப்காட் விரிவாக்கம் என்ற பேர்ல 3000 ஏக்கர் விவசாய நிலத்தை அழித்து தொழில் நகரத்தை உருவாக்க துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுடைய அந்த கொடுமையை எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் சென்னையில வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் பார்த்து நாங்க மனு கொடுக்கணும் ஐயா, எங்களுடைய கோரிக்கைகளை நீங்க கேளுங்கன்னு சொல்றாங்க. அந்த 20 பேர் மனு கொடுக்க வராங்க பாருங்க, 20 பெண்கள், அது கூட ஒரு ஒருங்கிணைப்பாளர் அருள் ஆறுமுகம். அவங்க எல்லாரையும் யாரு கைது பண்றான்? தமிழ்நாடு அரசுடைய காவல்துறை தேடி பிடித்து கைது செய்கிறது. ஓ முதலமைச்சர் பார்த்து மனு கொடுக்க வராங்க, போராட்டம் நடத்த வரவில்லை.
சென்னையில அவர்கள் போராட்டம் நடத்த வரவில்லை. நேரடியாக நாங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து எங்களுடைய குறையை சொல்லவிருக்கிறோம் என்று சொல்லி அந்த மனுவை எழுதி கொண்டு வந்தவர்கள் அவர்களை தடுத்து கைது செய்து இந்த ஸ்டாலின் அரசு என்ன செய்கிறது, கொண்டு போய் கிளாம்பாக்கத்தில் இறக்கி விடுறான். போய் இறங்கி உங்க ஊர் பஸ் எடுத்துட்டு நீங்க போங்க, முதலமைச்சரை பார்க்க முடியாதுன்றான். டெல்லியில நடத்துது அடக்குமுறை என்றால் நீங்கள் தமிழ்நாடு அரசு இந்த விவசாயிகள் மீது எளிய மக்கள் மீது நடத்தி கொண்டிருப்பதை பெயர் என்ன? நாம இங்க பக்கத்துல இந்த என்எல்சி இருக்கு பாருங்க, இந்த மாவட்டத்தை நாசமாகிட்டு பாருங்க, விவசாய நிலங்களை எல்லாம் பிடிக்க சாப்பிட்டு பாருங்க. அவன் ஒரு விரிவாக்கம் என்ற பேர்ல 12,000 ஏக்கர் பல கிராமங்கள், கிட்டத்தட்ட பல கிராமங்கள்ல வீடுகள் நிலங்கள் எல்லாத்தையும் எடுத்துருக்கோம். அந்த வீடுகளை நிலங்களை எடுக்காதீர்கள் என்று அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி போராடக்கூடிய அந்த மக்களை நாம போய் பார்த்துட்டு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று போனால் நம்மள முடிச்சு கைது செய்கிறது யாரு? இந்த விவசாயத்தை பாதுகாப்புன்னு சொல்றாங்க இதே திராவிட மாடல் அரசுடைய காவல்துறை. நாம போய் நெய்வேலியில போராடக்கூடிய விவசாயிகளை சந்தித்துவிட்டு ஆதரவு தெரிவித்து வர முடியாது. பரந்தூரில் அந்த விமான நிலைய திட்டத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களையும் விவசாயிகளை சந்தித்து நம்மால் ஆதரவு தெரிவித்து வர முடியாது. யார் அடக்குமுறையை கொண்டிருப்பது? தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு. உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு டெல்லியில நடக்கக்கூடிய அடக்குமுறையை கண்டிக்க? உங்களுக்கு என்ன யோகிதை இருக்கு? நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை, விவசாயிகளை எல்லா இடத்திலும் ஒடுக்கி கொண்டு அடக்குமுறையை ஏறி கொண்டு ஊர் ஊரா அடித்து உரையில போட்டுக் கொண்டு நீங்கள் இவ்வளவு பெரிய வேலை செய்து கொண்டு உங்களுக்கு எந்த லட்சணத்துல நீங்க விவசாயிகளை பத்தி பேசுறீங்க? எந்த தகுதி இருக்கிறது உங்களுக்கு? கிடையவே கிடையாது. இந்த அரசாங்கம், இந்த திராவிட மாடல் அரசாங்கம் விவசாயிகளுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது? இன்றைக்கு அவங்க ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, நில ஒருங்கிணைப்பு சட்டம். கேள்விப்பட்டிருக்கலாம்? ஏதோ டெல்லியில மோடி அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களை மட்டும்தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதே காலத்தில் தமிழ்நாடு அரசும் 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்திருக்கு. 2 சட்டங்களை எப்படி மோடி சட்டம் போட்டாரோ அதற்கு இணையாக 2 சட்டங்கள் போட்டாங்க. அதன் பிறகு தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டம் என்று ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. என்ன நில ஒருங்கிணைப்பு சட்டம்? நில ஒருங்கிணைப்பு சட்டம் என்றால் இப்ப இந்த முருகன்குடி இருக்கு அப்படின்னா இந்த முருகன்குடியில ஒரு 100 ஏக்கர் எங்களுக்கு சித்தா விரிவாக்கத்துக்கு தேவைன்னு சொல்லிட்டாங்கன்னா அவர்கள் தமிழ்நாடு அரசு எந்த தடையும் இல்லாமல் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை அந்த 100 ஏக்கர் நிலத்துக்குள்ள ஒரு ஏரியோ கல்மாயோ குளமோ ஆறோ வந்துச்சுன்னா தமிழ்நாடு அரசு அலட்டிக் கொள்ள வேண்டியதில்லை. அந்த நீர்நிலைகளை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த நீர்நிலைகளை எல்லாம் நீங்கள் இந்த 100 ஏக்கரை யாருகிட்ட கொடுக்குறீங்களோ, அம்பானி கிட்ட கொடுக்குறீங்களோ, அதானி கிட்ட கொடுக்குறீங்களோ, வேற எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவன் பார்த்துக் கொள்வான். எனவே இந்த நீர்நிலைகளை பற்றி கவலைப்படாமல் சிறப்பு திட்டங்கள் என்ற பெயரில் எந்த ஊரை வேண்டுமானாலும், எந்த நிலத்தை வேண்டுமானாலும், எந்த வேளாண் நிலங்களை வேண்டுமானாலும் தமிழ்நாடு அரசு நேரடியாக எடுத்துக்கொள்ளலாம் என்று தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டம் சொல்கிறது. இது யாரு போட்டது? மோடி போட்டாரா? மோடிக்கு இணையாக கொடூர சட்டங்களை தமிழ்நாட்டிலே தீட்டிக் கொண்டிருப்பது யார்? திராவிட மாடல் அரசு. கேட்டோம் நாங்க அவங்க இருக்கோம், இவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இருவரும் செய்து கொண்டிருப்பது அயோக்கியத்தனம் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இருவரும் சேர்ந்து தமிழ்நாட்டை, தமிழ் மண்ணை, வேளாண்மையை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழ்நாட்டிலே நம்முடைய ஊரிலே சகஜமாக வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது என்ற நிலைமையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். சொல்லக்கூடியது இந்த வாரம் சொல்லக்கூடியது இந்த பொய் இது சரியா சொன்னதா இல்லையா? உலகத்திலே எந்த மூலையில, எந்த இனத்தில, எந்த நாட்டிலே எப்படி நடந்தது? உலகத்திற்கு மருத்துவத்தை அறிமுகப்படுத்திய தமிழ், உலகத்திற்கு பொறியியல் என்றால் என்னவென்று அறிமுகப்படுத்திய தமிழ். அப்படிப்பட்ட மரபு அறிவு நம்முடைய ரத்தத்திலே ஊறி கிடக்கிறது. 1965ஆம் ஆண்டு இந்தி ஒழிக என்று சொல்லி, தமிழ் வாழ்க என்று சொல்லி முழக்கமிட்டு 300க்கும் 400க்கும் மேற்பட்டவர்களை தமிழ்நாட்டிலே இதே தமிழ் மண்ணிலே நாம் பலியாகணும். இவர்கள் ஆட்சி காலத்திலேயே 1 செங்கல் 2 செங்கல் 3 செங்கல் அல்ல 3 அணைகளும் கட்டி இருக்கலாம். 3 அணைகள், கபினி அணை, ஏரங்கி அணை, ஏமாவதி அணை யார் ஆட்சியில கட்டப்பட்டது? 1969 இருந்து 75 வரை இருந்த திமுக ஆட்சி காலத்திலே கட்டப்பட்டது. 600 டிஎம்சி. அப்படியே 600 டிஎம்சி வாங்கி வச்சிருந்த நாம் அணைகள் எல்லாம் கர்நாடக அரசு கட்டிட்ட பிறகு 1968 72 கணக்கெடுக்கும் போது நமக்கு வந்த சராசரி தண்ணீர் எவ்வளவு தெரியுங்களா? 368. தமிழர்களுக்கு உரிய
பொதுவான ஒரு வலையொலி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில், ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்.